அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். தனுஷ் தொடர்ந்த வழக்கில் நடிகை நயன்தாரா பதிலளிக்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அது குறித்தான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். நடிகை நயன்தாரா தனது திருமண ஆவணப்படத்துக்கு நடிகர் தனுஷின் ஒண்டர்பார் நிறுவனம் தயாரித்த நானும் ரவுடிதான் படத்தின் படப்பிடிப்பு காட்சிகளை அனுமதியின்றி பயன்படுத்தியதாக புகார் எழுந்தது. அனுமதியின்றி படப்பிடிப்பு காட்சிகளை பயன்படுத்தியதற்காக 10 கோடி ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் என நடிகை நயன்தாராவுக்கு தனுஷ் தரப்பில் வழக்கறிஞர் நோட்டீஸ் அனுப்பப்பட்டிருந்தது. இந்த நோட்டீஸுக்கு பதிலளித்து நடிகை நயன்தாரா வெளியிட்ட அறிக்கை மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருந்தது. இந்த நிலையில் நடிகை நயன்தாராவுக்கு எதிராக வழக்கு தொடர அனுமதி கேட்டு நடிகர் தனுஷின் ஒண்டர்பார் நிறுவனம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தது. இந்த மனுவை விசாரித்த உயர்நீதிமன்றம் வழக்கை தாக்கல் செய்ய ஒண்டர்பார் நிறுவனத்துக்கு அனுமதி அளித்திருந்தது. இதனையடுத்து அனுமதியின்றி காட்சிகளை பயன்படுத்தியதற்காக 10 கோடி ரூபாய் இழப்பீடு வழங்கவும் காட்சிகளை பயன்படுத்த தடை கோரியும் ஒண்டர்பார் நிறுவனம் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வழக்கு நீதிபதி அப்துல் குத்தூஸ் முன்பு இன்று விசாரணைக்கு வந்தது. வழக்கை விசாரித்த நீதிபதி வழக்கு தொடர்பாக பதிலளிக்குமாறு நயன்தாரா விக்னேஷ் சிவன் நெட்ஃபிளிக்ஸ் நிறுவனத்திற்கு உத்தரவிட்டார். இந்த பதில் மனுக்களுக்கு தனுஷ் தரப்பிலும் பதில் அளிக்க வேண்டும் என உத்தரவிட்ட நீதிபதி வழக்கில் இடைக்கால தடை கோரும் மனு மீது ஜனவரி 8ஆம் தேதி இறுதி விசாரணை நடத்தப்படும் என தெரிவித்தார்.